Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 3 exercise 3.19ல first sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா find the order of the product matrix AB if அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் AB ஓட ப்ராடக்ட்டோட ஆர்டர் என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மேட்ரிக்ஸ்ல. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க ஆர்டர்ஸ் ஆஃப் A ஆர்டர்ஸ் ஆஃப் B அதாவது ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இதுல A ஓட ஆர்டர் வந்து 3x3 B ஓட ஆர்டரும் 3x3 இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது 3x3 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தோம். அப்போ ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்டர் ஆஃப் A cross B என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆர்டர் ஆஃப் A cross B என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அது என்னன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து எப்போ நம்மளுக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் எப்போ பாசிபிள் ஆகும்னு தெரியும் இல்லையா? ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் 3x3னா பிங்கிற மேட்ரிக்ஸும் 3x3, ஏங்கிற மேட்ரிக்ஸ் 2x3னா பிங்கிற மேட்ரிக்ஸும் 2x3 இருக்கணும். அப்போ தான் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ப்ராடக்ட் வந்து அப்படி கிடையாது. ப்ராடக்ட் வந்து எப்போ பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இது ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது காலம் ரோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் ப்ராடக்டே கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தான் இருக்குது பாருங்கள். காலம் ரோ ஈக்குவலாக தானே இருக்குது. காலம் ரோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராடக்டே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? A cross B கண்டுபிடிக்க முடியும். இப்போ அது ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஆர்டர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட்டில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் தான் ஆர்டராக வரும் A cross Bயில். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் தான் ஆர்டராக சேர்த்து எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் A cross B அடுத்த சப்டிவிஷன் இதில் பாருங்கள் 4x2 தான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் A cross B தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 4x2 அதே தான். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோ கிராஸ் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலம் இதுதான் ஆர்டர். ஈக்குவலாக என்ன இருக்கணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலம் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும். ப்ராடக்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு தான் ஆர்டரே எழுதணும். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் A cross B ஃபோர்த்து சப்டிவிஷனில் பார்த்தீங்களா 4x1. சரிங்களா? அடுத்து ஆர்டர் ஆஃப் A cross B ஃபிஃப்த்து சாப்டரில் ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 1x3 இதுதான் வந்து இதோட ஆர்டர். சரிங்களா? இது வந்து ஈக்குவலாக இருக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த ஆர்டர் எழுதணும், இல்லைனா நாட் பாசிபிள்னு எழுதிடணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் A is of order P cross Q, A is of order P cross Q and B is of order Q cross R, what is the order of AB and BA? AB and BA na A into B, B into A கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் AB கண்டுபிடிச்சிடலாம். ஆர்டர் ஆஃப் AB is equal to, அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு சம் பார்த்தோன்னே அதே மாதிரி தான். நம்ம ப்ராடக்ட் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஆர்டர் எழுதிடலாம். மீதி இருக்கிறது தான் ஆர்டர். P cross R தான் ஆர்டர். சரிங்களா? அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் BA என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் BA வந்து ஃபஸ்ட்டு B எழுதணும். B வந்து என்னது? Q cross R. A வந்து என்னது? P cross Q. இப்போது அதே மாதிரி தான் இதில் இன்னும் சேமாக இருக்கா? இதில் ரெண்டும் சேமாகவே இல்லை. அப்போ BA வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள், நாட் டிஃபைன்ட், இல்லை நாட் பாசிபிள், ஏதோ ஒன்று, அவ்வளோதான். இது ஈக்குவலாக இருந்தால் தான் ஆர்டரே எழுதணும், இல்லைனா எழுதக்கூடாது. மல்டிப்ளையே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரிங்களா? எப்பயுமே ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராடக்டே பண்ண முடியும். அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா A has A rows and A plus 3 columns
அதாவது மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் ஏ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து கொடுத்துட்டாங்க. ஏ ரோஸ் ஏ ப்ளஸ் 3 காலம். அப்போ ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3 கரெக்டுங்களா? ஆர்டர் இப்படி தானே நம்ம எழுதுவோம். அடுத்து பி ஹேஸ் பி ரோஸ் அண்ட் 17 மைனஸ் பி காலம்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் பி வந்து பி ரோஸ் 17 மைனஸ் பி. அப்போ பி ரோ தான் ஃபஸ்ட் எழுதணும், காலம் தான் நெக்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட். ஏபியும் கிடைக்குமா பிஏவும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸிஸ்ட்னா கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். அப்படி இருக்கும் போது ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் ஏபி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபஸ்ட்டுனா ஏபி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஈக்குவல்னு அர்த்தம்? இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டுங்களா? பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3ன்னு அர்த்தம். இது ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால ஒன்றுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இஃப் பிஏ மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்தால் என்னவா இருக்கும்? அப்போ பி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பி வந்து பி இன்ட்டு 17 மைனஸ் பி, ஏ வந்து ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. இப்போ எது ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த காலமும் ரோவும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு 17 மைனஸ் பி அப்படின்ற அர்த்தம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பியோட வேல்யூவை ஏ ப்ளஸ் 3யை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பி கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்றுல சப்ஸ்டியூட் பண்ணி. இல்லைனா எலிமினேஷன் மெத்தட்லையும் பண்ணலாம். ஏன்னா 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் ஒரு வேரியபிளையும் கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் ஏ ஈக்குவல் டு 17 மைனஸ் பிக்கு பதிலாக இந்த ஏ ப்ளஸ் 3ன்னு போட்டுக்க போகிறேன். ஆனால் அப்படி போடும்போது ஒரு ப்ராக்கெட் மட்டும் போடணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் வந்து ரெண்டு வேல்யூ கூடவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து வந்திருக்கு, மறந்துடாதீங்க. இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். ஏ ஈக்குவல் டு 17 ஃபஸ்ட்டு மைனஸை உள்ளே கொண்டா மைனஸ் ஏ மைனஸ் 3 வருமா? அடுத்து ஏ ஈக்குவல் டு 17 மைனஸ் 3 பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் ஏ. அடுத்து இப்போ இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 14 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இல்லைனா மைனஸ் ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா வேரியபிள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ ஆல்ரெடி இங்கே ஏ இருக்குது, இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஏ ஆகிடும். ஈக்குவல் டு 14. ஏ ப்ளஸ் ஏ வந்து 2ஏன்னு வரும். 2a இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. 14/2 which is nothing but 7. ஏவோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை 3யோட ஆட் பண்ணால் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது substitute a is equal to 7 in equation 1. equation 1 பார்த்தீங்கன்னா b is equal to a plus 3. அப்போது b is equal to a வந்து 7 plus 3 which is nothing but b is equal to 10. அவ்வளோதான். நான் ஒன்றுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இதையே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 3. இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ b மைனஸ் ஏ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? a ஈக்குவல் டு 17 மைனஸ் பி. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ a இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 17, இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இது ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மேலே அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனை கீழே எழுதும் போது லைக் டேர்மாக அரேஞ்ச் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அப்போ ப்ளஸ் ஏக்கு கீழே தான் ஏ எழுதணும். அடுத்து ப்ளஸ் பி, இதுக்கு கீழே தான் பி எழுதணும். அடுத்து மைனஸ் 17 அரேஞ்ச் பண்ணி தான் எழுதணும், மறந்துடாதீங்க. இதுதான் எலிமினேஷன் மெத்தட். இப்போ இது கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல். பி ப்ளஸ் பி 2b. மைனஸ் 3 மைனஸ் 17 வந்து மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 20 அந்த பக்கம் பண்ணால் ப்ளஸ் 20 ஆகிடும். அவ்வளோதான். b இஸ் ஈக்குவல் டு 20/2, b இஸ் ஈக்குவல் டு 10. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்.
இப்போ இதை கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் இதுலேயோ இல்லை எதுலேயோ சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த பியோட வேல்யூ கூட செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 17லேருந்து 10 மைனஸ் பண்ணால் ஏ கிடச்சிருமா? 17 மைனஸ் 10 என்ன வரும்? 7. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக தோணுச்சுன்னா இதை போட்டுக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் இந்த மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தடும் போட்டுக்கலாம், எலிமினேஷன் மெத்தடும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே கண்டினியூஷன் தான், ஒரு எக்ஸசைஸோட கண்டினியூஷன் தான். எலிமினேஷன் மெத்தட்லாம் நம்ம 9th படித்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லைனா கூட நம்ம இப்போ 3.1லையும் படித்தோம் இந்த எலிமினேஷன் மெத்தட். அதுதான் இது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 4th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் A இஸ் ஈக்குவல் டு 2 5 4 3ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Find AB and BA and verify that AB is equal to BA அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A and Bங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ABயும் BAவும் கண்டுபிடிக்கணும். அதாவது A into B, B into A கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் இடையில் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட்னாலே நம்ம வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும், ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். 2x2 இந்த ஆர்டர் வந்து 2x2 தான். ஆர்டர் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? 2 rows 2 columns. அதே மாதிரி 2 rows 2 columns. இப்போது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கும் 2x2 இதுக்கும் 2x2. எப்போ ப்ராடக்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது, அப்போ வி கேன் ஏபிள் டு ஃபைண்டுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஏபினா ஃபஸ்ட்டு ஏவை தான் எழுதணும், அடுத்து தான் பி எழுதணும். ரெண்டுத்துக்கும் இடையில மேட்ரிக்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும் இப்படி. அடுத்து அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், அவ்வளோதான். ரோவை வந்து மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 2 into 1 5 into 2, ஏன்னா இப்படி எழுதிக்கலாம் அந்த ஸ்டெப்பை கூட. 2 into 1 5 into 2 plus 5 into 2. புரியுதுங்களா? 2 into 1 2 into 1 2, 5 into 2 10. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். புரியுதுங்களா? இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதாமல் டேரெக்டாக கூட எழுதலாம். 2 into 1 2 plus 5 2s are 10 ஆட் பண்ணால் இங்கே வரணும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலையும் மல்டிப்ளை பண்ணும் போது அந்த எலமெண்ட் எங்கே எழுதணும்னா ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலமில் தான் எழுதணும். அடுத்து வந்து ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் எழுதணும்னு அர்த்தம். அந்த கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 2 into -3, அப்போ செகண்ட் காலமில் நான் அதை எழுதணும். அடுத்து ப்ளஸ் 5 into 5. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து இப்போ செகண்ட் ரோக்கு போகிறேன். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், அப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் அந்த எலிமெண்ட்ஸ் வரும்னு அர்த்தம். புரியுதுங்களா? 4 into 1 ப்ளஸ் 3 into 2. ஏன் ப்ளஸ் போடுறேன்னு தெரியுதுங்களே? ஏன்னா ப்ளஸ் 3 into +2 அப்படியே எழுத போகிறேன், சைனோடு எழுதுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிக்க, அப்புறம் நம்பர் எழுதுறேன். அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே வரும். 4 into -3 3 into 5, அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு தான் 3 into 5. ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்பர் எழுதுறேன். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 1s are 2 ப்ளஸ் 5 2s are 10. அடுத்து 2 into -3 -6 ப்ளஸ் 5 5s are 25. அடுத்து 4 1s are 4 ப்ளஸ் 3 2s are 6. 4 into -3 -12 ப்ளஸ் 5 3s are 15. இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2 + 10 வந்து 12, -6 + 25 வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கு இல்லையா? 19. 4 + 6 10, -12 + 15 வந்து 3. ஸோ இதுதான் வந்து ஏபி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நான் பிஏ கண்டுபிடிக்க போகிறேன்.
BA கண்டுபிடிப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு B எழுதணும், அப்புறம் தான் A எழுதணும். B வந்து 1 - 3 2 5, A வந்து 2 5 4 3. இந்த வாட்டி நான் இந்த ஸ்டெப்பு எழுதலை, டேரெக்டாக எழுதுகிறேன் பாருங்கள். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலமா 1 2s are 2 -3 × 4 -12 அப்படியே டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணியும் ஆட் பண்ணியும் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 1 5s are 5 -3 × -3 -3 × +3 அப்போ -9 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 3s are 9. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 2 2s are 4 5 4s are 20. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 5s are 10 5 3s are 15. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 - 12 வந்து -10ன்னு வரும். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். 5 - 9 வந்து -4 4 + 20 24 10 + 15 25. அவ்வளோதான். இதுதான் வந்து BA. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போது நம்ம கொஷனில் வந்து AB BA கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் நான் இதை ஈக்குவேஷன் 1 and 2ன்னு வச்சுருக்கேன்னா, ஏன்னா வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஏபியும் பிஏயும் ஈக்குவல் டு 1. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ஈக்குவேஷன் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கா? இங்கே 12 இருக்குது, இங்கே -10 இருக்குது, 19 இருக்குது, -4 இருக்குது, ஈக்குவலாகவே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு BA, hence verified. அவ்வளோதான். ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஈக்குவல் டுன்னு எழுதுங்க, நாட் ஈக்குவல் டுன்னு வந்ததுனால நாட் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ரோ காலம் வந்து மாறிடக்கூடாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா given that ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை that A into B plus C equal to AB plus AC. வெரிஃபை பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவல்டுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அது ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். ஸோ இதில் ரெண்டு சைடு இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS வந்து A into B plus C, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு B plus C கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் உள்ளது. அதுக்கு பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1 -1 2 3 5 2 ப்ளஸ் சிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும். 1 3 2 -4 1 3 எழுதியாச்சு. பிங்கிற மேட்ரிக்ஸும் சிங்கிற மேட்ரிக்ஸும் எழுதியாச்சு. இப்போ ஆட் பண்ண போகிறோம், ஆட் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணணும். 1 + 1 அந்தந்த இடத்துல போடணும். 1 + 1 2 -1 + 3 2 2 + 2 4 அந்தந்த இடத்துல அப்படியே போடணும். அவ்வளோதான். ப்ளஸ்னா மல்டிப்ளிகேஷன்னா தான் மாறும். 3 -4 -1 கேர்ஃபுல்லாக பண்ணணும். 5 + 1 6 2 + 3 5. ஸோ நான் வந்து இப்போ B plus C கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடியல இல்லையா? A into B plus C, அதாவது ஏவோட B plus Cயை மல்டிப்ளை பண்ணால் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடே முடியும். இப்போ ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம், அடுத்து B plus C மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்ன, இது 2 × 2 இருக்குது, இது வந்து 2 row 3 column இருக்கே, மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக பண்ண முடியும். அடிஷன் சப்ராக்ஷனில் தான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். மல்டிப்ளிகேஷனில் அப்படி கிடையாது. கான்செப்ட் தெரியும் இல்லையா? இது 2 × 2, இது வந்து 2 × 3 இல்லைங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் ஈக்குவலாக இருந்தாலே மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ இது பண்ண முடியும்னு தான் அர்த்தம், சரிங்களா? ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் அந்தந்த இடத்துல எழுதணும். இப்போ நான் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம்னா அந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்ல எழுதணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல எழுதணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம்னா ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல எழுதணும். தனித்தனியாக எழுதணும். புரியுதுங்களா? ஸோ நான் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் வேணும்னா இப்படி எழுதி வச்சுட்டு கூட பண்ணலாம், அது ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் டைரெக்டாக பண்ணுறேன். 1 2s are 2, 3 into -1 -3 முடிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ நான் ரெண்டாவது காலம்ல எழுதணும். 1 2s are 2, 3 6 are 18. புரியுதுங்களா? அடுத்து அகெயின் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 1 4s are 4, 3 5s are 15. இப்போ அடுத்து செகண்ட் ரோக்கு வந்துருங்க. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். 5 2s are 10, -1 இன்ட்டு -1 வந்து +1. பார்த்தீங்களா? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணேன்னா செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம்னு அதை எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ண போகிறேன்னா இப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம்னு எழுத போகிறேன். அவ்வளோதான். 5 2s are 10, -1 இன்ட்டு 6 வந்து -6. சைனெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடணும். அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 5 4s are 20, -1 இன்ட்டு +5 வந்து -5. அவ்வளோதான், ஈஸி தான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். 2 -3 வந்து -1, 2 + 18 20, 4 + 15 19, 10 + 1 11, 10 - 6 4. கரெக்டுங்களா? 20 - 5 15. ஸோ நான் இப்போ முடிச்சுட்டேன். எல்ஹெச்எஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு அதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடுத்த ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கும் போது கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சரிங்களா? அடுத்தது இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏபி ப்ளஸ் ஏசி நான் கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அடுத்து ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அடுத்து ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன், அடுத்து பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். 1 1s are 1, ப்ளஸ் 3 3s are 9. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 1 இன்ட்டு -1 -1, 3 இன்ட்டு 5 15. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 1 இன்ட்டு 2 2, 3 2s are 6. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ செகண்ட் ரோக்கு வந்துடுங்க. 5 1s are 5, -1 இன்ட்டு 3 -3. அடுத்து this into this. 5 இன்ட்டு -5 -5, -1 இன்ட்டு 5 -5. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 5 2s are 10, -1 இன்ட்டு 2 -2. இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 + 9 10, -1 + 15 14, 2 + 6 8, 5 - 3 2, -5 -5 அப்போ -10 வருமா? 10 - 2 8. ஸோ நான் வந்து ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் ஏசி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏவையும் சியையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் சரிங்களா? ஸோ எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1 1s are 1, 3 இன்ட்டு -4 -12. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 1 3s are 3, 3 1s are 3. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 1 2s are 2, 3 3s are 9. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். 5 1s are 5, 5 இன்ட்டு -4 -20. சாரி பார்த்தீங்களா, மிஸ்டேக் பண்ணிட்டோம். 5 1s are 5, this into this தான். அப்போ -1 இன்ட்டு -4 தான் வரணும், +4. கரெக்டா? ஓகே, கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 5 3s are 15, -1 இன்ட்டு 1 வந்து -1. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். 5 2s are 10, -1 இன்ட்டு 3 வந்து -3. ஓகே, கவனமாக இருக்கணும், ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் ராங் ஆகிடும். 1 -12 -11, 3 + 3 6, 2 + 9 11, 5 + 4 9, 15 - 1 14, 10 - 3 7. இன்னும் முடியல. ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் முடியும். ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஏபி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிக்கலாம். 10 14 8, அடுத்து 2 -10 8. இதுதான் ஏபி. 10 14 8, 2 -10 8.
plus AC minus 11 6 11 9 14 7 இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் 10 minus 11 வேணா அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம் 10 minus 11 14 plus 16 6 sorry add தான் அப்படியே டைரக்டா this plus this this plus this this plus this அப்படியே add 8 plus 11 2 plus 9 minus 10 plus 14 8 plus 7 ஓகேவா இப்போ simplification 10 minus 11 வந்து minus 1 14 plus 6 வந்து 20 8 plus 11 வந்து 19 2 plus 9 11 minus 10 plus 14 வந்து 4 ஏன்னா டிஃபரன்ஸ் சைனாக இருக்குது சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும் 8 plus 7 வந்து 15 அவ்வளோதான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சதுனால நம்ம இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிடலாம் இப்போ கொஸ்டின்ல சொன்ன மாதிரி ரெண்டும் ஈக்குவலா வருதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சுன்னு பாருங்க a into b plus c-யும் ab plus ac-யும் ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் -1 20 19 அதே இங்க வந்திருக்கான்னு பார்க்கலாமா -1 20 19 எஸ் அடுத்து 11 4 15 11 4 15 எஸ் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம வந்து கேல்குலேஷன் வந்து கரெக்டாக போட்டால் நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நம்மளுக்கு வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துருச்சு அதாவது ஏ இன்ட்டு அது என்னது கொஷின் அப்படியே எழுதிடணும் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியும் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசின்னு வந்துருச்சு ஹென்ஸ் வெரிஃபைடு வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் கான்செப்ட் ஓகே கேல்குலேஷன் வந்து கரெக்டாக போடணும் ஓகே எப்பவுமே நம்ம வந்து ஒரு சம் போடும்போது அதை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே தான் போடணும் இப்போ நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப் போடணும்னா முன்னாடி ஸ்டெப் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அது அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா முன்னாடி ஸ்டெப் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்ட்டு ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ 6th சம் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த மேட்ரிசஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க சாட்டிஸ்ஃபை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணுமா ஷோ தட்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போது ஏபியும் பிஏயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் எல்ஹெச்எஸ் வந்து ஏபி ஸோ நான் ஏபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும் அடுத்து தான் பி மேட்ரிக்ஸ் எழுதணும் மல்டிப்ளிகேஷன் தான் எப்பயும் போல் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் டைரெக்டாக பண்ணிக்கிறேன் 1 1s are 1 2 into -3 -6 அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 1 into -2 -2 2 1s are 2 second row into first column 3 1s are 3 1 into -3 -3 second row into second column 3 into -2 -6 1 1s are 1 okay இப்போ நம்ம ஆட் பண்ணணும் 1 -6 வந்து -5 -2 + 2 வந்து 0 3 -3யும் 0 -6 + 1 வந்து -5 ஏன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும் ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சதுனால அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன் ஏபி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம் பிஏ இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அடுத்து தான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும் ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 1 1s are 1 -2 into 3 -6 first row into second column 1 2s are 2 -2 into 1 வந்து -2 second row into first column -3 into 1 -3 1 3s are 3 அடுத்து second row into second column -3 into 2 -6 1 into 1 + 1 இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்
1 minus 6 வந்து minus 5. 2 minus 2 0. Minus 3 plus 3 0. Minus 6 plus 1 minus 5. ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது இல்லை? இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? From equation 1 and 2, LHS is equal to RHS. அதாவது AB is equal to BA. கொஷனில் வந்து ஷோ தட்டுன்னு கேட்டதுனால நம்ம ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுவோம். இதுவே வெரிஃபைன்னு கேட்டால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதுவோம். ஷோ தட்டுன்னு கேட்டதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். மல்டிப்ளிகேஷனில் மட்டும் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன தடவை பண்ணுவீங்க? ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் பண்ணும்போது 1 1s are 1 பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 1ஓடவே இதை மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டோடு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு எலமெண்ட்டுக்கும் பேர் இருக்குது, அதோட தான் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் ராங்கே வராது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செவன்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா லெட் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B and C ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் A into BC equal to AB into C ப்ரூவ் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். A into BC அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு BC கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை ஏயோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிசினா பிங்கிற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து தான் சிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மிஸ்டேக் வராமல். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். அப்போது அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம்னா அதை ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் முடிச்சிடணும், எழுதி முடிச்சிடணும். 4 2s are 8, 0 1s are 0, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் எழுதணும்னு அர்த்தம். 4 0s are 0, 0 2s are 0, புரியுதுங்களா? இப்போ அடுத்து செகண்ட் ரோக்கு வந்துடுங்க. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். அப்போ இங்கே எழுதணும். 1 2s are 2, 5 1s are 5 ப்ளஸ். இப்போ அடுத்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸ் தான், ஒன்றும் மிஸ்டேக் வராது. 1 0s are 0, 5 2s are 10, முடிஞ்சிருச்சா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 0 8, 0 + 0 0, 2 + 5 7, 0 + 10 10. ஸோ பிசி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்துனா ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பிசி எழுதணும், புரியுதுங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எடுத்து எழுதும் போது கூட மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க, அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஷினை காப்பி பண்ணும் போது கூட அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 1 8s are 8, 2 7s are 14. அடுத்து this 2, 1 0s are 0, 2 10s are 20. Second row first column. 1 8s are 8, 3 7s are 21. Second row first column. 1 0s are 0, 3 10s are 30. இப்போ ஆட் பண்ணிக்கணும். 8 + 14 22, 0 + 20 20, 8 + 21 29, 0 + 30 30. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட்டட், அதனால் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி அதுக்கப்புறம் சியோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஏபி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம், அடுத்து பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 1 4s are 4, 2 1s are 2. நீங்கள் என்ன தெரியுமா மல்டிப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவீங்க? இது இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 1 4s are 4 எழுதிட்டு மறுபடியும் 1 1s are 1 எழுதுவீங்க. ராங். அடுத்த எலமெண்ட்டோட தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மிஸ்டேக் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து this into this. 1 0s are 0, 2 5s are 10. ஓகே, this into this. 1 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சிருச்சு. 1 into 0 0, 2 5s are 10. இப்போ செகண்ட் ரோக்கு போகிறோம். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 1 4s are 4, 3 1s are 3. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 1 0s are 0, 3 5s are 15. ஓகே,
இப்போ ஆட் பண்ண போகிறோம். 4 + 2 6, 0 + 10 10, 4 + 3 7, 0 + 15 15. ஏபி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதோட நம்ம சி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கலாம், அப்புறம் தான் சி எழுதணும். சி வந்து 2 0 1 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். கரெக்டுங்களா? ஏன்னா இது கம்ப்ளீட்டடில், இது மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். பார்க்கலாம். This into this. 6 2s are 12, 10 1s are 10. அடுத்து this into this. 6 0s are 0, 10 2s are 20. This into this. 7 2s are 14. புரியுதுங்களா? 15 1s are 15. Okay. This into this. 7 0s are 0, 15 2s are 30. Add பண்ணிடலாமா? 12 + 10 22, 0 + 20 20, 14 + 15 29, 0 + 30 30. வந்துச்சா பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 22 20 29 30, 22 20 29 30. எஸ், பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. அப்போது ஏபி இன்ட்டு சியும் இதுதான். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS. அதாவது A into BC is equal to AB into C. கொஷின் அப்படியே எழுதிக்கிறேன். கொஷினில் வந்து ஷோ தட்டுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் ஃபைனலாக நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். இதுவே வெரிஃபை தட்டுன்னு கேட்டால் ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதுவோம். அவ்வளோதான். இதுலேயே வந்து 7th செம்லேயே 3 சப்டிவிஷன் இருக்குது. இதே நம்பர்ஸ் வச்சு நம்ம 3 சப்டிவிஷன் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஓவர் ஈக்குவலாக வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த சப்டிவிஷனும் வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். A - B into C is equal to AC - BCன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A - B into C. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கணும்னா A - B தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு A மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், மைனஸ் B மேட்ரிக்ஸ். B வந்து 4015 4015. இதுதான் B மேட்ரிக்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் மாதிரி கிடையாது, அப்படியே மைனஸ் பண்ணணும். 1 - 4 அந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன். 1 - 4 ஓவர் 2 - 0, 1 - 1, 3 - 5. ஓகே. இப்போ இதை பண்ணால் 1 - 4 வந்து -3, 2 - 0 வந்து 2, 1 - 1 0, 3 - 5 -2. புரியுதுங்களா? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். இப்போ இந்த A - Bயோட Cயை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு A - Bயை எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் C மேட்ரிக்ஸ் 2 0 1 2. இதுதான் C மேட்ரிக்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். -3 into 2 வந்து -6, 2 1s are 2 ஓவர். அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். -3 into 0 0, 2 2s are 4. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். 0 into 2 0, -2 into 1 -2. செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 0 0s are 0, -2 into 2 -4. போட்டாச்சா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன். -6 + 2 வந்து -4, 0 + 4 4, 0 - 2 -2, 0 - 4 -4. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர், அதனால் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? அடுத்து RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHS வந்து AC - BC கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து AC கண்டுபிடிக்கணும், A into C. அடுத்து BC. இப்போ A into Cனா A மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், இன்ட்டு C மேட்ரிக்ஸ். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அதே மாதிரி 1 2s are 2, 2 1s are 2. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 1 0s are 0, 2 2s are 4. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 1 2s are 2, 3 1s are 3. செகண்ட் ரோ செகண்ட் காலம். 1 0s are 0, 3 2s are 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 + 2 4, 0 + 4 4, 2 + 3 5, 0 + 6 6. ஸோ ஏசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும். பி வந்து 4 0 1 5.
into C matrix வந்து 2 0 1 2. இப்போ multiply first row into first column. 4 2s are 8, 0 1s are 0. அடுத்து first row into second column. 4 0s are 0, 0 2s are 0. First row into second column, sorry second row into first column. 1 2s are 2, 5 1s are 5. அடுத்து this into this பண்ணும்போது 1 into 0 0, 5 into 2 10. இப்போ எல்லாத்தையும் simplify பண்ணிடலாம். 8 plus 0 வந்து 8, 0 plus 0 0, 2 plus 5 7, 0 plus 10 10. இப்போ ரெண்டுத்தையும் subtract பண்ணணும் இல்லையா, ஏசியும் பிசியும் subtract பண்ணாதான் complete ஆகும் sum. இப்போ ஏசி எழுதிக்கிறேன் minus பிசி. இப்போ 4 minus 8 டைரக்டாக எழுதிக்கலாம். minus 4, 4 minus 0 அப்போ 4, 5 minus 7 அப்போ minus 2, 6 minus 10 அப்போ minus 4. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கணும். ஈக்குவேஷன் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து minus 4 4 minus 2 minus 4. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு minus 4 4 minus 2 minus 4. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் ஃபைனலாக, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS. LHS என்னது, A minus B into C is equal to AC minus BC. Hence proved. அப்படியே question எடுத்து எழுத வேண்டியது அவ்வளோதான். இதை மட்டும் ஃபைனலாக எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது இதில், அதுவும் பார்த்துடலாம். அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS வந்து A minus B the whole transpose. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கணும், A minus B கண்டுபிடிக்கணும் ப்ராக்கெட்டில் உள்ளது. அதுக்கு A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் எழுதிக்கலாம். A வந்து 1 2 1 3 மைனஸ் B மேட்ரிக்ஸ் வந்து 4 0 1 5 4 0 1 5. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாமா. 1 minus 4, 2 minus 0, 1 minus 1 அந்தந்த எலிமெண்ட்டோடு அப்படியே மைனஸ் பண்ணணும். 3 minus 5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1 minus 4 minus 3, 2 minus 0 2, 1 minus 1 0, 3 minus 5 minus 2. இப்போ இதுதான் வந்து A minus B. இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஹோல் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்னா ரோவை காலமாக மாற்றி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமாக மாறிடுது, செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக மாறிடுது. இதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடித்ததுனால நம்ம இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போக போகிறோம். A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் தான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ். இது வந்து தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் A டிரான்ஸ்போஸ், இதுதான் A இல்லையா, அப்படியே இதை மாற்றி எழுதணும். இந்த ரோ வந்து காலமாக ஆகிடும், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக ஆகிடும். அடுத்து B டிரான்ஸ்போஸ், B டிரான்ஸ்போஸ் அதே மாதிரி இந்த 4 0 இருக்கிறது ரோ வந்து காலமாக ஆகிடும். அடுத்து 1 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். 1 1 2 3 மைனஸ் 4 1 0 5. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா. 1 minus 4, 1 minus 1, 2 minus 0, 3 minus 5. இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 minus 4 வந்து minus 3, 1 minus 1 வந்து 0, 2 minus 2 sorry 2 minus 0 2, 3 minus 5 minus 2. ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ணதுனால இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்திருக்கா. minus 3 0 2 minus 2 minus 3 0 2 minus 2. ஸோ ஈக்குவலாக வந்ததுனால ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHSன்னு எழுதிடலாம். ஸோ A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. Hence proved. அவ்வளோதான், 7th sum வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கேல்குலேஷன்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு மைனஸோ ஒரு நம்பரோ மாற்றி எடுத்துட்டா கூட நம்மளுக்கு ஃபுல் ஆன்சருமே ராங் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 8th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஷோ தட் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். என்னடா இது இவ்வளோ நாள் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஏதோ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்களேன்னு ஒன்றும் இது இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான், மல்டிப்ளை ஆட் அதே தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். அதுக்கு A ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஐனா என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபைனலாக. ஃபஸ்ட்டு நான் வந்து A ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். A ஸ்கொயர்னா A இன்ட்டு ஏன்னு அர்த்தம். அப்போது A இன்ட்டு ஏனா ஏவையே 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஏவையே 2 தடவை எழுதணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். திஸ் இன்ட்டு திஸ் ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், காஸ் தீட்டா இன்ட்டு 0 வந்து 0. அடுத்து 0 இன்ட்டு காஸ் தீட்டாவும் 0 தான். 0 இன்ட்டு எனி நம்பர் 0 தான், அதே மாதிரி தான். அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0, காஸ் தீட்டா இன்ட்டு 0வும் 0, முடிஞ்சிடுச்சு. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், 0 இன்ட்டு 0 0, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ A ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 என்ன வரும்? அதே தான். 0வோட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் இல்லையா? அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து நான் B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் B இன்ட்டு பின்னு அர்த்தம். இப்போ பியையே 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பியையே 2 தடவை எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். ஓகேவா? அப்போ அந்த எலமெண்ட்டை நான் எங்கே எழுதணும்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னு எழுதணும்னு அர்த்தம். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா, 0 இன்ட்டு 0 0, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம்னு எழுதணும். சைன் தீட்டா இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு சைன் தீட்டா 0. இப்போ அடுத்த ரோக்கு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம்னு எழுத போகிறேன். 0 இன்ட்டு திஸ் 0 0, சைன் தீட்டா இன்ட்டு 0 0. அப்போ இங்கே என்ன வரும்? 0 ப்ளஸ் 0 தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். this into this, 0 into 0 0, sin theta into sin theta வந்து sin square theta ன்னு வரும். இப்போ addition பண்ணிடலாம். sin square theta plus 0 வந்து sin square theta, இங்கே 0 இங்கே 0, இங்கே வந்து sin square theta. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் எழுதிக்கிறேன். A ஸ்கொயர் வந்து cos square theta 0 0 cos square theta plus B ஸ்கொயர் வந்து sin square theta 0 0 sin square theta. ரெண்டுத்தையும் எழுதியாச்சா? இப்போ addition ஆட் பண்ணணும். this plus this, cos square theta plus sin square theta. ஒரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். 0 plus 0, அடுத்து 0 plus 0, cos square theta plus sin square theta, அவ்வளோதான். இப்போ என்ன வரும்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து 1. இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிப்போம் 6th சாப்டரில். sin square theta plus cos square theta வந்து 1ன்னு அர்த்தம். அப்போ இதோட வேல்யூ வந்து 1.
cos square theta plus sin square theta நாலும் sin square theta plus cos square theta நாலும் ஒன்று தான். அடிஷனில் மாற்றி எழுதிக்கலாம்ல. 2 + 3 நாலும் 3 + 2 நாலும் ஒன்று தானே, அதே கான்செப்ட் தான். 0 + 0 0 0 + 0 0. ஸோ cos square theta plus sin square theta 1. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் a square plus b square as per the question கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களே, இது ஐயா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதுதான் ஐ. ஐ அப்படின்னா என்னதுன்னா கொஷினில் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தானே இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஐ இதுதான் வரும், அதாவது டயக்னலில் வந்து 1ன்னு வரும். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வரும்னா இப்படி வரும், இந்த டயக்னல் ஃபுல்லாக 1ன்னு வரும். இப்படி இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஐ இது. ஓகேங்களா? அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ தான். அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது வந்து ஐயோட வேல்யூ தான். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும் ஐ. 3x3க்கு இந்த மாதிரி வரும் ஐ. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நைன்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if a is equal to cos theta sin theta minus sin theta cos theta ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. prove that a into a transpose is equal to I ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏவையும் a டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வரும். ஐ மேட்ரிக்ஸ் நம்ம போன சம்மில் தானே பார்த்தோம். இது 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா, 2 rows 2 columns. அப்போ அதுக்கு ஐ மேட்ரிக்ஸ் வந்து இப்படி வரணும் ஃபைனல் ஆன்சர். அதுதான் ஐ மேட்ரிக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னு தெரியணும். அப்போ தானே ஏவோட அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, அப்படியே மாற்றணும். ரோவை காலமாக எழுத போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிக்கணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கணும், அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கணும், எழுதியாச்சா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் ஓவர். அடுத்து ஃபஸ்ட்டு ரோக்கும் செகண்ட் காலமுக்கும் போக போகிறேன். cos theta into minus sin theta. அப்போ அது அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணணும். cos theta sin theta அப்படியே எழுதணும். minus cos theta sin theta. ஓகேவா? ஏன்னா மைனஸ் இருக்குல்ல அதனால். அடுத்து sin theta into cos theta அப்படியே தான், ப்ளஸ் இருக்குல்ல அதனால் ப்ளஸ் போட்டு sin theta cos theta அப்படியே எழுதிக்கணும். இது மாதிரி இதை வந்து ஸ்கொயர்லாம் எழுதக்கூடாது. இது ஒன்று ரெண்டு கேன்சல் ஆகிடும் பாருங்கள். மைனஸ் cos theta sin thetaவும் sin theta cos thetaவும் கேன்சல் ஆகிடுமா? 0. அதாவது -1 + 1 0ல் அந்த மாதிரி தான். இல்லையே இங்கே cos theta sin theta இருக்கே, இங்கே sin theta cos theta இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தான். மல்டிப்ளிகேஷனில் தானே மாறி இருக்குது. 3 × 2நாலும் 2 × 3நாலும் ஒன்று தானே. அதே மாதிரி தான் sin theta into cos theta எழுதினாலும் cos theta into sin theta எழுதினாலும் ஒன்று தான். இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், மைனஸ் sin theta into cos theta. அப்போ அப்படியே தான் வரும், மைனஸ் sin theta cos theta. இது இன்ட்டு திஸ் தானே. அப்போ அடுத்து cos theta into sin theta அப்படியே தான் வரும், ப்ளஸ் cos theta sin theta. இதுலேயும் பாருங்கள் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஆப்போசிட் சைன் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், மைனஸ் sin theta into மைனஸ் sin theta. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், sin theta into sin theta sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து cos theta into cos theta cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆனதுனால முடிஞ்சிச்சு, 0 ஆயிடுச்சு. மீதி இது மட்டும்தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம போன சம்மில் தானே பார்த்தோம் 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே வந்து 0, இதுவும் 0, இதுவும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. அவ்வளோதான் கண்டுபிடிச்சதுனால which is equal to I. இங்கே பாருங்கள் ஐ மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணதுனால ஐ வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடணும். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
10th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை தட் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் வந்து ஐன்னு வரணும். ஐ மேட்ரிக்ஸ் தான் நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல, அதே தான் 1 0 0 1ன்னு வரணும். இப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ மேட்ரிக்ஸையே 2 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் 1 0 0 1ன்னு வரணும். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 5 5s are 25 minus 4 into 6 24 minus 24. சரிங்களா? செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 5 into minus 4 minus 20 minus 4 into minus 5 minus to minus plus ஆகிடும். 5 4s are 20. செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 6 5s are 30 minus 5 into plus 6 அப்போ minus 30 வரும். அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 6 4s are 24 minus 24 ஏன்னா plus into minus minus. அடுத்து minus into minus plus 5 5s are 25. ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பருக்கு வாங்க. ஸோ 25 minus 24 வந்து 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0. 30 minus 30 0. minus 24 plus 25யும் 1 தான். அவ்வளோதான். which is equal to I matrix. அவ்வளோதான். hence proved. hence verified. ஏன்னா வெரிஃபை தட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் hence வெரிஃபைட்னு எழுதிடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள் தான். ஏ ஸ்கொயர் வந்து ஐன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். 2 தடவை ஏவை மல்டிப்ளை பண்ணால் ஐ மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 11th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and I is equal to I மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, then show that A square minus A plus D into A is equal to BC minus AD into I2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். I2னா ஒன்றும் இல்லை, இதுதான் I மேட்ரிக்ஸ் தான். 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால அது I2ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A ஸ்கொயர் மைனஸ் A ப்ளஸ் D இன்ட்டு A. இது என்னடா A ப்ளஸ் டின்லாம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அப்படியே தான் வச்சுக்கணும். அதை ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஐங்கிற மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் த கொஷின் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இப்படியே நான் போட போகிறேங்க பாருங்கள். ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ மேட்ரிக்ஸை 2 தடவை எழுதணும். அப்படியே சைட் பை சைட் போட போகிறேன். போட்டாச்சா? மைனஸ்ன்னு இருக்கா, மைனஸ் போட்டுக்கோங்க. ஏ ப்ளஸ் டின்னு இருக்கா, ஏ ப்ளஸ் டின்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏ பி சி டி. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சரை சப்ராக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ஏ ப்ளஸ் டி என்னடா, அதெல்லாம் மேட்ரிக்ஸ் ஏ டின்லாம் எழுதக்கூடாது, அது ஒரு நம்பர். அவ்வளோதான், அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி. அப்படி ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் சி இன்ட்டு ஏ ஏசி, டி இன்ட்டு சி சிடி. அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் சி இன்ட்டு பி பிசி, டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். புரியுதுங்களா? இதை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும் இது, இல்லைங்களா? இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமா? முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ். இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்கள். திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இன்ட்டு திஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது இங்கே ஒரு 2 நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 இன்ட்டு ஏ, 2 இன்ட்டு பி, 2 இன்ட்டு சி, 2 இன்ட்டு டி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டியோடய மல்டிப்ளை பண்ணணும், இந்த எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும், சிங்கிற எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும், டிங்கிற எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஏ ப்ளஸ் டிஏ அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இது அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ இது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி அப்படியே தான் இருக்கணும். இது ஏசி ப்ளஸ் சிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மைனஸ். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. கரெக்டுங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி, ஏபி ப்ளஸ் பிடி. சரிங்களா? ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் ஏடி, ஏசி ப்ளஸ் ஏடி,
AD plus D square. AD plus D square. ஓகே, அப்படியே தான் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? திஸ் மைனஸ் திஸ். அந்த ஸ்டெப் எழுதிக்கலாமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசியை இதோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. வெறும் மைனஸ் மட்டும் போட்டு ப்ராக்கெட் போட மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மைனஸோட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வரணும். நீங்கள் இந்த ஸ்டெப்பை எழுதாமல் டைரெக்டாக மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. அடுத்து திஸ் மைனஸ் ஆஃப் திஸ். அப்போ ஏபி ப்ளஸ் பிடியோட மைனஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் பிடி. சரிங்களா? அடுத்தது திஸ் மைனஸ் திஸ். ஏசி ப்ளஸ் சிடியோட மைனஸ் ஆஃப் ஏசி ப்ளஸ், சாரிங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்கள், ஏசி ப்ளஸ் இங்கே சிடி வரும். சாரி, சிடி. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி தான் இங்கேயும் this minus this. அப்போ BC plus D square minus of AD plus D square. சரிங்களா? இப்போ இந்த மைனஸை வந்து உள்ள ஒன்று கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? A square plus BC minus A square minus AD. இப்போ இந்த ப்ளஸ் A square மைனஸ் A square கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் பாருங்கள், AB plus BD minus AB minus BD minus AB minus BD. அப்போ AB minus AB BD minus BD கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே அதே மாதிரி தான் AC plus CDயோட மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் AC minus CD வரும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள் BC plus D ஸ்கொயர் மைனஸ் AD மைனஸ் D ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? கரெக்டுங்களா? மீதி என்ன இருக்குன்னா BC மைனஸ் ஏடின்னு இருக்குது. இங்கே 0 ஆயிடுச்சு, இங்கேயும் 0, இங்கேயும் BC மைனஸ் ஏடி. சாரி, இங்கே பாருங்கள் இது கேன்சல் ஆகாது. இந்த ப்ளஸ் டி ஸ்கொயரும் மைனஸ் டி ஸ்கொயர் தான் கேன்சல். இது அப்படியே தான் இருக்குது, இது கேன்சல் ஆகாது. சரிங்களா? இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும்? இதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்துருச்சு பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி இதில் காமனாக இருக்கா, வெளியே எடுத்துடுறேன். காமனாக இருக்கா, வெளியே எடுத்துட்டு நான் மீதி என்ன இருக்கும், 1 0 0 1. அப்போ இதுதான் என்னது, I2. சாரி, இதுதான் என்னது, I2. அதாவது ஆஸ் பர் த கொஷின் I2 I எது வேணால் எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? நான் பிசி மைனஸ் ஏடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடை இன்னொரு மாதிரி போடலாம். அது எப்படி போடுறோம்? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு என்னது, பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2 இல்லையா? இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பிசி மைனஸ் ஏடியை அப்படியே வச்சுக்கோங்க. I2 வந்து இது தானே, போடுங்க. அதை ஒரு எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்கள். BC minus AD into 1 என்ன வரும், BC minus AD. BC minus AD into 0 0. This into this 0. This into 1 அதே தான். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா, இது புரியாமல் இங்கேருந்து எனக்கு காமன் எடுக்கிறது புரியல அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுன்னு வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை இந்த மாதிரி கண்டுபிடிச்சா அதுவும் இதே தான் வருது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்சதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதலாம். ஒன்று நீங்கள் இங்கேயே காமன் வெளியே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணும் போதே ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னு ஸ்டாப் பண்ணலாம். இல்லை எனக்கு புரியல, இது வரைக்கும் தான் புரியுதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து தனியாக சால்வ் பண்ணால் அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அவ்வளோதான். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டுவெல்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் AB the whole transpose is equal to B transpose A transposeன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன்.
லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிடலாமா? ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். 5 ones are 5, 2 ones are 2, 9 5s are 45. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் எழுதணும். 5 7s are 35, 2 2s are 4, 9 into -1 -9. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். 1 1s are 1, 2 1s are 2, 8 5s are 40. சரிங்களா? செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 1 7s are 7, 2 2s are 4, 8 into -1 வந்து -8. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 + 2 7, 7 + 45 என்ன வரும்? 52. கரெக்டுங்களா? கரெக்ட். 1 + 2 3, 3 + 40 43. இங்கே பண்ணால் 35 + 9 வந்து 39, 39 - 9 வந்து 30. அடுத்து 7 + 4 வந்து 11, 11 - 8 வந்து 3. சரிங்களா? ஓகே. இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றி எழுதணும். இப்போ வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு, அதனால் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் வந்து பிங்கிறத டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட் காலமாக எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலம், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதணும். மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ வந்து 1 7, அது வந்து காலமாக மாறிடுச்சு. செகண்ட் ரோ 1 2, அது காலமாக மாறிடுச்சு. தேர்ட் ரோ 1 5 - 1, அது வந்து காலமாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஏ வந்து இதுதான் ஏ 5 2 9 இப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து 5 2 9, அது வந்து காலமாக மாறிடுச்சு. செகண்ட் ரோ வந்து 1 2 8, அதுவும் காலமாக மாறிடுச்சு. இது ஏ டிரான்ஸ்போஸ். இப்போது இதை ரெண்டுத்தையும் நான் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அதை ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் எழுதியாச்சா? இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் என்ன வரும்? 1 × 5 5, 1 × 2 2, 5 9s are 45. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 1 1s are 1, 1 2s are 2, 5 8s are 40. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 7 5s are 35, 2 2s are 4, -1 × 9 -9. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் செகண்ட் காலம். 7 1s are 7, 2 2s are 4, -1 + 8 -8. புரியுதுங்களா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 5 + 2 7, 7 + 45 வந்து 52. கரெக்டுங்களா? எஸ். 1 + 2 3, 3 + 40 வந்து 43. 35 + 9 வந்து 35 + 4 வந்து 39, 39 - 9 வந்து 30. 7 + 4 11, 11 - 8 வந்து 3. ஸோ நம்ம வந்து பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சதுனால இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு 1 வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. பார்த்துடலாமா? ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் 52 43 33. இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் 52 43 33 ஈக்குவல் டு தான் வருது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS.
AB the whole transpose is equal to B transpose A transpose. Verify கொடுத்ததுனால hence verified. அவ்வளவுதான் simple concept. Okay. So கண்டிப்பா இந்த sum நல்லா உங்களுக்கு clear understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது புரியுதா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேனா ரொம்ப ஸ்லோவாக போகிறேனா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, 13th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a + 7i2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம 0ன்னு வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். நான் வந்து அப்படியே சைட் பை சைட் போட போகிறேன். சரிங்களா? I2ங்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னா 1 0 0 1 2 × 2 இல்லையா? 2 × 2 மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 எடுக்கணும். அதுவே கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 3 × 3 இருந்துச்சுன்னா 3 இது எடுக்கணும். 3 × 3 மேட்ரிக்ஸில் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஏ ஸ்கொயர்னா a × a, அதை 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். மல்டிப்ளை. ஓகே, மைனஸ் 5 × a அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே தான் பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக அதோட மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுறேன். அடுத்து ப்ளஸ் 7 × I2. I2னா 1 0 0 1 2 × 2 மேட்ரிக்ஸில், அதனால் இதை எடுத்துக்கணும். அப்படியே சைமல்டேனியஸாக நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். -5 இதுக்குள்ளே கொண்டு போக போகிறேன், 7 இதுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். 3 3s are 9. 1 into -1 -1. First row into second column. 3 1s are 3. 1 2s are 2. புரியுதுங்களா? Second row into first column. -1 into 3 -3. 2 into -1 -2. Second row into second column. -1 into 1 -1. 2 2s are 4. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ -5 உள்ளே கொண்டு போகிறேன். சரிங்களா? இல்லை 5 கூட மட்டும் உள்ளே கொண்டு போகலாம். -1 அப்படியே வச்சுக்கோங்க. 5 கூட உள்ளே கொண்டு போயிடுங்க. 5 3s are 15. 5 1s are 5. 5 into -5 சாரி 5 into -1 -5. 5 2s are 10. மைனஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். அடுத்து ப்ளஸ் 7 உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ 7 into 1 7. 7 into 0 0. இங்கேயும் 0. 7 into 1 7. ஃபஸ்ட்டு இதை ஒரு மேட்ரிக்ஸாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணுத்தையும் சப்ராக்ட் அடிஷன். 9 - 1 8. 3 + 2 5. -3 - 2 வந்து -5. -1 + 4 வந்து 3. முடிஞ்சிருச்சா? மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம அந்த ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். 8 - 15 + 7. 8 - 15 + 7 அப்படியே எழுதுங்க. 5 - 5 + 0. 5 - 5 + 0. புரியுதுங்களா? -5 மைனஸ் இன்ட்டு -5 அப்போ என்ன வரும்? +5 ஆகிடுமா? அடுத்து +0 அந்தந்த நம்பரோட ஃபஸ்ட்டு செகண்டு அவ்வளோதான். 3 - 10 + 7. 3 - 10 + 7 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்போ ஃபுல்லாக 0 ஆகிடுதான்னு பார்க்கணும். பார்க்கலாமா? 8 + 7 15. 15 - 15 0. 0 வந்துருச்சு இங்கே. 5 - 5 0. 0 + 0 0. -5 + 5 0 அவ்வளோதான். அடுத்து இங்கே 3 + 7 10. 10 - 10 0 which is equal to 0. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். a² - 5a + 7i2 பண்ணால் நம்மளுக்கு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஷோ தட்டுன்னு கேட்டதுனால ஃபைனல் ஆன்சரில் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணலாம். சில பேர் வந்து a² ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் -5a + அந்த மாதிரி கூட பண்ணலாம். தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி மொத்தமாக சைமல்டேனியஸாகவும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.